இயேசுவின் குடும்பூழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு வாக்குத்தத்தம் யாத்ராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தம்முடைய வாழ்க்கையில் கலங்கி கொண்டிருந்தார்கள், கண்ணீரோடு இருந்தார்கள், கேள்விக்குறியோடு இருந்தார்கள், என்ன ஆகுமோ என்கிற பயத்தோடு இருந்தார்கள். ஆனால் மோசேயின் மூலமாக ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி. அதே போலதான் இந்த புதிய வருடம் கேள்விக்குறியோடு இருக்கலாம், நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், ஒரே நெருக்கமாக இருக்குதே என்று சொல்லி கவலையோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அமைதியாக இருங்கள், ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருங்கள், நிச்சயமாக அவர் உங்களுக்கு முடிவு செய்வார். அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருகுவீர்கள். மாறா என்கிற கசப்பான அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் மதுரமாக மாறும். அல்லேலூயா. வழி இல்லை என்று சொல்லி கலங்கியிருக்கலாம், நிச்சயமாக ஆண்டவர் புது வழிவாசலை திறக்க ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 2024 ஆண்டு நிச்சயமாக உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார், உங்களை உயர்த்துவார், உங்கள் தலைமுறைகளை அவர் ஆசீர்வதிப்பார். 2024 ஆண்டு அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்கள் சார்பாக இருக்கிறார். உங்களோடு உடன்படிக்கை பண்ணினவர் உங்களை மறப்பதில்லை, உங்கள் மேல் அவர் நினைவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு தைரியமாய் ஜெபியுங்கள், நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.